ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட ஸ்டாலின் அவர்கள் புதிய முதலீடு தொடங்க போறதா சொன்னது உண்மையா பொய்யா? ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்னு சொன்னது யாரு? டிஆர்பி ராஜா என்ன ஃபாக்ஸ்கானோட உரிமையாளரா அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்ணது யாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தைவானை தலைமையிடமா கொண்ட ஒரு செல்போன் நிறுவனம். தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல ஓபன் பண்ணி இப்போ ரொம்ப நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. சென்னையில அடுத்தபடியா ஒரக்கடத்துல புதிய ஆலை ஒன்று தொடங்க போறதா தகவல் வந்திருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட 15,000 கோடி முதலீடு பண்ண போறதாவும், அது மூலமா 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை ஃபாக்ஸ்கானோட நிறுவனத்தோட பிரதிநிதியான ராபர்ட் வு மறுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்துல நாங்க போய் பார்த்தது உண்மைதான், ஆனா புதிய முதலீடு சம்பந்தமா நாங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், உங்களோட ஆட்சியில பொய் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களோட இந்த கருத்துக்கு டிஆர்பி ராஜா, டிஎம்கே கட்சி மற்றும் தொழில்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. அதுக்கு பாமகவோட தலைவர் அன்புமணி நீங்க என்னவோ ஃபாக்ஸ்கானோட உரிமையாளர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே பொய் அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இங்க படிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 14,000 பேருக்கு இந்த புதிய முதலீடு மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.